பிரைஸ் தி லார்ட். 56ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஆமேன். இந்த வசனத்தின் முதலாம் பக்கத்தில் தாவீது ராஜா சொல்கிறார், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன் என்று. ஆமேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை புகழுகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை என்றால் அவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த வேதம்தான். இது மனிதர்கள் அவர்களுடைய சிந்தனைகளில் அவர்களுடைய சுயத்தில் எழுதின வார்த்தைகள் கிடையாது. இதெல்லாமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர்கள் எழுதின வார்த்தை. அதாவது பரிசுத்த ஆவியானவர் சுயத்தினால் கிடையாது, தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதையே சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஏன் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று பார்த்தோம்னா, நாம் நினைத்து கொள்ள வேண்டாம், தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேருமே வெவ்வேறான ஆட்கள் என்று. இந்த 3 பேருமே ஒரே நபர்கள் தான். ஆமேன். அதனால் நாம் நினைத்து கொள்ள வேண்டாம், தேவன் ஒரு வகையாய் பேசுவார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வகையாய் பேசுவார், பரிசுத்த ஆவியானவர் ஒரு வகையாய் பேசுவார் என்று. இந்த 3 பேருமே ஒரே நபர் தான். ஆமேன். அவர் கொடுத்த வார்த்தை தான் இந்த வேதம். இந்த வேதத்தை நாம் புகழுகிறவர்களாய் இருக்கிறோம். வேதத்தை கூட அநேகர் அவர்களுடைய பிரயோஜனத்திற்காக படிக்கிறார்கள். சிலர் வரலாறுக்காக அதை வாசிக்கிறார்கள். சிலர் லிட்ரேச்சருக்காக, அதாவது இலக்கியத்திற்காக அதை வாசிக்கிறார்கள். இன்னும் சிலர் வேதத்தினுடைய வார்த்தைகளை எடுத்து அதன் மூலமாய் அநேக கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். சில போதனைகளை அவர்களே கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனோம்னா லாஸ், அதாவது விதிமுறைகளை, சட்ட திட்டங்களை வேதத்திலிருந்தே வாசித்து இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறார்கள். இன்னும் அநேகர் ஞானத்திற்காக அதை வாசிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அநேக பிரயோஜனத்தை கொடுக்கிற வசனங்களாய் இந்த வேதம் இருக்கிறது. ஆனா தாவீது ராஜா இங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் வேதத்தை புகழ்வேன். ஆனா யாரை முன்னிட்டு புகழ்வேன் என்றால், தேவனை, உம்மை முன்னிட்டு புகழ்வேன் என்று தாவீது ராஜா இங்கே வெளிப்படுத்துகிறார். அதாவது மனிதர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை புகழ்கிறார்கள், ஆனா தேவனை அவர்கள் முன்னிறுத்தவில்லை. அவருடைய வார்த்தையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை வைத்து அநேக கருத்துக்களை வெளியிட்டு அநேகர் ஞானத்தை அடைந்து அநேக காரியங்களை இந்த உலகத்தில் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை அவர்கள் முன்னிட்டு செய்யவில்லை. அப்படி செய்தார்களேயானால் ஆண்டவரை அவர்கள் புகழ்ந்திருப்பார்கள், அவரை பிரஸ்தாபப்படுத்தியிருப்பார்கள். ஆமேன். நாமும் இந்த வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். எதற்காக நாம் வாசிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த வேதம் என்பது ஏதோ மந்திர வார்த்தைகள் அடங்கிய புஸ்தகமோ, ஞானத்தை மாத்திரம் அடக்கிய புஸ்தகமோ, நமக்கு அறிவை போதிக்கிற புஸ்தகமோ, வரலாறுகளை நமக்கு போதிக்கிற புஸ்தகமோ, இல்லை என்றால் இலக்கியத்தை போதிக்கிற புஸ்தகமோ, இவைகளுக்காக மாத்திரம் இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அவர் எப்படிப்பட்டவர் என்றும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நமக்கு புரிய வைக்கும் புஸ்தகமாய் வேதம் இருக்கிறது. ஆகையால் நாமும் ஆண்டவரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வோம். அதாவது ஆண்டவரை மனதில் வைத்துக்கொண்டு அவர் மீது நம்முடைய விசுவாசத்தை வைத்துக்கொண்டு வேதத்தை வாசிப்போம். ஆண்டவரே நமக்கு சகலத்தையும் குறித்து போதிப்பார். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவார். ஆமேன்.